மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் பனாசியர்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சிஎஸ்கே அவங்களோட ரெண்டாவது ஹோம் வின், கண்டினியூஸாக பேக் டு பேக் வின்ஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். கண்டிஷன்ஸை சீல் பண்ணியிருக்காங்க. டீம் காம்பினேஷனும் பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராடனரி 30 ரன்ஸ் வின் ஓவர் கேகேஆர். நெட் ரன் ரேட்டுமே நல்லா கம்மி பண்ணிட்டாங்க. -2ல இருந்தாங்க, -1.5, -8.850 அந்த ரேஞ்சில் இருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 வின்ஸ் ஒரு மார்ஜினல் ரீசனபிள் மார்ஜினில் வந்துச்சுன்னா தேல் பி மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ளஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேடி, என்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சோம். லாஸ்ட் இயர் சேனல் ஆரம்பிச்சப்போ நம்ம ஒரு வாட்டி கூட ஒரு பேக் டு பேக் சிஎஸ்கே வச்சு செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஒரு மேட்ச் எப்படியோ வின் பண்ணுவாங்க, அடுத்த மேட்ச் வந்து ஐயோ நான் புலம்ப ஆரம்பிச்சிடும், என்னடா டே எப்படி பண்றீங்க, 6 அடிக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ருத்ராஜ் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 8 ஓவர் ஸ்பின் கொடுத்துருக்காரு. அதாவது அவங்களுக்கு இந்த ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செம்ம கேப்டன்சி டூ நிறைய நம்ம பேசினது எல்லாமே நடந்திருக்கு. நல்ல ஃபீல்ட் ரொட்டேஷன்ஸ் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஆயிருக்குன்றத பார்க்கட்டும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் மாப்பிள்ள ஒரு சின்ன குறை தானே எனக்கு, ஏன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து திருப்பி ஓப்பனிங் இறங்கணும்? நான் சின்ன ஒரு ஸ்டார்ட் சொல்றேன். ஆயுஷ் மாத்ரே பவர் பிளே வந்து வெரி லீத்தல். நீ மற்ற டீம்லாம் எடுத்து பார்த்தனா எல்லாமே வந்து தேர் ஸ்டீலிங் த பவர் பிளே. ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு ஸ்டார்ட் சொல்றேன். ஆயுஷ் மாத்ரேயோட ஸ்ட்ரென்த் என்ன, ரோஹித் சர்மா மாதிரி லைக் புல் ஷாட் கவரிங் 30 yards சர்க்கிள் வந்து கிளியர் பண்றது. அவரோட புல் ஷாட் எப்படி இருக்குன்னா பேக் ஃபுட், ஃப்ரண்ட் ஃபுட், ஹிப்ல போட்டா அவரும் கைண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா மாதிரி தான். பிகாஸ் நான் கம்பேர் பண்ண முடியாது ரெஜென்ட்டோட, பட் அவரோட மிகப்பெரிய ஃபேன் சொல்றேன். ரோஹித் சர்மாவும் ஆயுஷ் மாத்ரே 2 பேருமே புல் ஷாட் தான் விட்டாங்க. ஏன்னா லிவ் பை தி ஸ்வாட், டை பை தி ஸ்வாட் அந்த கேட்டகரி தான். சோ நான் என்ன சொல்றேன், இவரோட பவர் பிளே யூட்டிலைசேஷன் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். 2023ல இருந்து ஒரு பவர் பிளே பேட்டர் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது பேஸ் பவுலர் யாருன்னா ஃபர்ஸ்ட் வைபவ் சூரியவன்சி 220+ ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே 190. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேயரை நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்பர் 3 டிப்ளாய் பண்ணி கஷ்டப்படா. நீ ருத்ராஜ் வந்து இங்க இறங்குறாரு. இங்க இறங்கினதுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஸ்லோ ஸ்டார்ட் தான் ஆகுது. எனிஹோ உனக்கு சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே காம்பினேஷன் ஒர்க் ஆகுதுன்றனால இந்த டைம் ருத்ராஜ் நம்பர் 3 இறக்கிட்டு ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பண்ணா உனக்கு டீம் காம்பினேஷன் ஸ்ட்ரென்த் ஆகும். அண்ட் உனக்கு அவர் ஸ்பின் வந்து பெருசா ஆட மாட்டேங்கிறார். அவர் ரோலே பவர் பிளேட முடிஞ்சிடும். நீ யூனிவர்சலா பார்த்தா 7th or 8th அப்புறம் உனக்கு ஸ்பின்னர்ஸ் தான் போலனால ஐ ப்ரிஃபர் ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன். எப்படியாவது அது 2 பேரும் ஓப்பனிங் ஆகுங்க, டீம் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் ருத்ராஜ் அவுட் ஆகும் சந்தோஷம் தான் பட்டாங்க. நல்ல வேலை போயிட்டான்டா பாலை கடத்தாம அப்படின்னு சீரியஸா நான் நினைச்சேன். ருத்ராஜ் போனதுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீ சொல்ற அதே பாயிண்ட் தான், ஆயுஷ் மாத்ரே பவர் பிளேல ஆடணும். ஏன்னா சாம்சனுமே ரொம்ப டைம் பண்றாரு நிறைய. ஆனா அவர்கிட்ட இன்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் ஃபோர்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு, அப்படியே ஆடுறாங்க. ஆனா நல்லா நோட் பண்ணி பாரு, 4 மேட்சுமே ஆயுஷ் மாத்ரே தான் 6 கவுண்ட் அதிகமாக எடுத்து கொடுப்பாங்க. பவர் பிளேல 6 அடிக்கிறது ஆயுஷ் மாத்ரே தான். சாம்சன் ஒன்லி 4 மட்டும் தான் டீல் பண்றாரு. ருத்ராஜ் ஒன்லையுமே டீலிங்கே பண்றது இல்லையா, சும்மா வந்துட்டு கேப்டன்சி கோட்டெல்லாம் ஆடிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே எவ்வளோ என்ட்ரி பாயிண்ட் நம்ம பவர் பிளேல சீக்கிரமா, இன்னைக்கெல்லாம் 2வது ஓவர்ல என்ட்ரி பாயிண்ட். ஸோ அவர் சீக்கிரமா கொடுக்கும்போது அவர் வந்து அவர் 6 ஓவர் ஆடி இருக்காரு. 6 ஓவர் ஆடி இருக்காரு. ஸ்கோர் 72. ஆமா, ஸ்கோர் அவர் ஆடினா பவர் பிளேல அவர் ஃபுல்லா ஆடினா ஸ்கோர் 72. அதே மாதிரி சிஎஸ்கே வந்து பவர் பிளேல நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி 75 ரன் 72 ரன் அடிச்சதுனால மட்டும்தான் இவ்வளோ வர முடிஞ்சது. ஏன்னா மிடில் ஆர்டர்லயுமே ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க, டெத்லயுமே பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. ஸோ கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் பவுலிங் ஃபேவரபிளா இருக்கிறதுனால இவ்வளவு ரன் வந்ததுக்கான மெயினான காரணமே அந்த பவர் பிளேல நம்ம அடிச்ச அந்த ஹியூஜ் சங்க் ஆஃப் ரன்ஸ். ஏன்னா அவங்க அடிச்சது வெறும் 36, நம்ம அடிச்சது 72, ஆல்மோஸ்ட் டபுள் தி ரன்ஸ். அதான் மாப்பிள்ள, அவங்களுக்கு எப்படின்னா யூஸ்வலா டெம்ப்ளேட் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ரிவர்ஸ் கீர்ல போயிட்டு இருக்கோம். பவர் பிளேல 12 ரன் ரேட்டு, மிடில் ஓவர்ஸ்ல 9 பாயிண்ட் சம்திங், எண்ட் ஓவர்ஸ்ல வெறும் 7. நான் நினைச்சேன் வித் ஜூ இன்கமிங், ஜூலாம் வந்துச்சு. நான் இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னு பார்த்தேன், ஜூ வந்துச்சு. ஐயோ 192 நம்ம போலிங் வச்சு எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு கலில் அகமதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அந்த ஆங்கரிங் டெலிவரி போட்டார் பத்தியா, நிறைய நம்ம ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒரே மாதிரி போடாம யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் வருமோ அதை மட்டும் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. கலில் அகமது வந்து கிரீஸ் யூஸ் பண்ணி போடுறாரு, லென்த் யூஸ் பண்ணி போடுறாரு. அண்ட் குர்ஜம்லத்துக்கு எனக்கு ஒரு ஆஃப் டே. அன்ஷுல் கம்போஸ் செம்ம மாப்பிள்ள. நம்ம டெத் ஓவர்லன்னு சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு யாக்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாரு. அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. பிகாஸ் அந்த அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப் வித் யூ போடுறது ரொம்ப கஷ்டம். பட் லாங்கர் கிரவுண்ட்ஸ்ல ஒர்க் ஆகுது. மேபி வான்கடே மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல போறப்போ, டெல்லி மாதிரி ஸ்டேடியம்ல போறப்போ மேபி இது டெஸ்ட் ஆகும். பட் இப்போதைக்கு எக்ஸிக்யூட் பண்றது பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான ரோல் கிடையாது. நூர் அகமதோட கம்பேக் பா, அதை பத்தி சொல்லு.
ஓகே. ஸோ 100 வந்து திரும்ப இன்னைக்கு வந்து நான் அதே மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன்டா. கேகேஆர் வந்து மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர்ஸை வச்சு சூப்பராக ரொட்டேட் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் அடிக்கவே முடியல. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரஸ்ட் பண்ணி 100 வந்து நல்லா அந்த அ- அவரோட ஓவர்ல இருந்து வராம ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்ல இருந்து வந்தார். அந்த க்ரீனுக்கெல்லாம் கேட்ட பார்த்தியா? ரவுண்ட் த ஸ்டெம்ஸ் அவர் அப்படியே பேக் ஃபுட்ல போய் பார்த்தா க்ளீன் போல்டு. அதே மாதிரி ரஹானேவை வந்து ஃபுல்லா ஆட வச்சிட்டாங்க. பண்ணிட்டாங்க ஆக்சுவலி நல்லது. கேகேஆர். நல்ல நமக்கு நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா 8வது ஓவர் குர்ஜப்னீத் கொடுத்தாங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு மாதிரி மோசமான என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா அப்பதான் அந்த நூர் அகமதும் அக்கீல் ஹுசேனும் இன் டேண்டம் போட்டுட்டே இருந்தாங்க நல்லா. ஏன்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ரஹானே அண்ட் அங்கேஷ் ரகுவன்ஷி. ஸோ இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஏன்னா ரஹானே வந்து பேசான் அந்த பால் மட்டும்தான் அடிப்பார். அந்த ஸ்கொயர் லெக் பிக்கப் ஷாட், புல் ஷாட் நல்லா ஆடுவார். பவர் பிளேல எம்ஏல பார்த்தாலே தெரியும். எம்ஏ கூட ஆடும்போது பவர் பிளேல போட்டு ஆமா ஆமா புலபலன்னு ஆமா. பிறந்தாரு. அதுக்கப்புறம் ரன்னே வரல, அவரால் ஸ்பின்னை டேக் ஆனே பண்ண முடியல. ஸோ அவர் வந்தாலே ஸ்பின்னை எடுத்துட்டு வந்துடணும், ஏன்னா ரன்னை அவர் ப்ரெஷர் போட்டுறணும். பட் ஆனால் இவங்க வந்து அந்த குர்ஜப்னீத்தை கொடுத்து ஒரு 19 ரன் போச்சு. அங்க ஒரு மிஸ்டேக். அதான் மாப்பிள, அது மிஸ்டேக்குன்னு கிடையாது. நீ லாஸ்ட் இதே மேட்ச்ல பார்த்தனா குர்ஜப்னீத் என்ட்ரி பாயிண்ட் 8 ஓவர் தான். ஏன்னா அந்த 140 பிளஸ் பேஸ் வந்து அவரோட வேரியேஷன்ஸ் பார்த்தனா உனக்கு 143, 140, 113. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால உனக்கு அந்த நியூ பால் கொஞ்சம் ஓல்ட் ஆகி கொஞ்சம் கிரிப் ஆனதுக்கு அப்புறமா வரும். ஏன்னா நீ உனக்கு எண்ட் ஓவர்ஸ்ல பார்த்தனா உனக்கு ஜூ வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நீ மொத்த 4 பேர் ஓவரையும் வச்சுக்க முடியாத தாட் ப்ராசஸ்ல வச்சிருக்காங்க. பட் அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. இல்ல இல்ல அப்புறம் முடிச்சிட்டாங்க. ஓவர் 10 மேபி கொண்டு ஓகே. வந்துருக்கலாம். அது வேற நான் யோசிக்கலாம் இல்லடா, வித்தின் அது 10 நான் ஓவர்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டியூ வருது. ஸோ நீங்க ஸ்பின்னர்ஸ் 8 4 ஓவரை சீக்கிரமா முடிக்கணும். அதனால அவங்க கண்டினியூ பண்ணிருக்கலாம். அண்ட் ஆல்சோ நீ வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு மேட்டர் இல்லை. நீ மிடில் ஓவர்ல குருஜம்க்கு ஆட வைக்கணும். இந்த ஓகே. இது பட் சொல்றேன். ஆனா ஓகே. யாரு கிரீஸ்ல இருக்கா அதை பொறுத்து நம்ம கொண்டு வரணும்ல. மேபி ரஹானேனா கிரீஸ்ல இருந்தா அஜின்கரனை கிரீஸ்ல கிரீஸ்லயே இருந்தா வச்சுக்கணும். ஸ்பின்னர் தான் ஆடணும். ஸ்பின்னர் தான் கிரீஸ்ல ஆடணும். வச்சிருக்கலாம், விக்கெட் எடுக்க வேணாம்னு சொல்லிதான் வச்சிருந்தாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். கரெக்ட். பட் ஓகே, நல்ல எக்ஸிகியூஷன் வேற தான், ஒரு நல்ல பிளான் பேட்டர், இப்போ வந்திருக்காங்க. ரஹானே ம் இல்லாம வேற ஒரு பேட்டர் இருந்தா கண்டிப்பா குர்ஜப்னீத் வந்திருக்கலாம். ரஹானேனால மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா அவரு புரியுது. 13 பால்ஸ் 11 ரன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா பிலோ தி 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருந்தாரு. குர்ஜப்னீத் ஒரு ஓவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மொமெண்டமே வந்துச்சு. 70 அப்பதான் 42 ஏன்ச்சாரு. அப்படிங்கிற மொமெண்டமே. அப்பதான் ஒரு 19 பால்ஸ் 25 அந்த மாதிரி ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மாறினார். ஸோ அந்த இதை நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆமா, ஆல்சோ அதான் கரெக்ட் தான். ஃபீல்டிங் ஓவர் 10க்கும் கொஞ்சம் என்ட்ரி ஃபீல்டிங் பாயிண்ட் டிலே வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா இன்னைக்கு இவங்க நல்லா போட்டாங்கல்ல. ஆக்சுவலி எப்பவுமே அதுதான் ஸ்பின்னர்ஸ் சொல்றேன். ஓவரை இவங்க மேக்கப் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை கலீலும் நல்லா போட்ட 4 ஓவர் கலிலுமே போட்டாரு. சூப்பரா போட்டாரு. ஆமா. கம்போஜ் 4 ஓவர், இவங்க 4 ஓவர் போட்டாங்க. மிச்சம் இருக்க 4 ஓவர் தான் குர்ஜப்னீத் 1 ஓவர், மிச்சம் ஓவர்டன் 3 ஓவர். ஓவர் 10. ஸோ அதனால அவங்க அதான் 2 பேத்துக்கும் வேலையே தேவையில்லை, இவங்களே இல்ல. போட்டாங்க. ஓவர் 10 ஆக்சுவலா ஆல்சோ கேச்சஸ். நல் அதான் மாப்ள, ஓவர் முடிச்சு டாபிக் பேசினால ஓவர் ஆக்சுவலா இப்ப நல்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாரு மாப்ள. நம்ம போன வாட்டி சொன்னோம் ஓவர் வந்து நீங்க எதுக்கு 6 விக்கெட்ல இருந்து போறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பவுன்ஸ், அந்த கிரீஸை யூஸ் பண்ணி போடுறது, ஸ்கிட் ஆன் டெலிவரிஸ் எல்லாம் சூப்பரா போட்டாரு. டக்குனு ஸ்லோ டெலிவரிஸ் போட்டாரு. சரி, அவர் வந்து லீத்தலா வந்து பயங்கரமா டெட் பவுலரும் கிடையாது. பட் இன் பிட்வீன் 12th ஓவர் அண்ட் 17th ஓவர் நீங்க கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அகில் ஹுசேன் வந்து இழுத்து போடுறா. லைக் நான் ஜடேஜாவோட கம்பேர் பண்ண விரும்பல. பட் அந்த அங்கிஷ் கேட்ச் தானே விட்டாங்க. யாரோ ஒரு கேட்ச் விட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட். யாரோ டிவால் பிரேவிஸ் கேட்ச் விட்டாரு. டிவால் பிரேவிஸ் கேட்ச் விட்டாரு. ருத்துராஜ் விட்டான். அங்கிரேஷ் ரகுவன்ஷி டிவால் பிரேவிஸ் கேட்ச்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் கூட அவர் வந்து பெருசா எதிர்பார்க்கல. பட் அந்த இது வந்து கரெக்டா போட்டுட்டு இருந்தாரு. சோ அந்த நேக் அவர் தெரியுது. பிகாஸ் த்ரூ அவுட் தி லீக் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறதுனால செமையா போடுறாரு. இதே 8 ஓவர்ஸ் அப்படியே ஹேண்டில் பண்ணி ருத்ராஜ் கரெக்டா யூஸ் பண்ணும். சொல்லு. இதுதான் நான் வந்து சொல்லிட்டேன். நான் முன்னாடி சொல்லிட்டே இருந்தேன் பாத்தியா, ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் பிளஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர். அது அகில் ஹுசேன் ப்ராப்பரா பண்றான். ரவீந்திர ஜடேஜா மாதிரி யாருனோ அகில் ஹுசேன் தான். பிரசாந்த் வீரன் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் கரண்ட் சிச்சுவேஷன்ல அகில் ஹுசேன் தான் அப்படியே ஜடேஜாக்கு ஒரு இது மாதிரி ஒரு மாதிரி லெஃப்ட் ஆர்மர், ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணி அந்த பேஸ் கரெக்டா இன்டு த விக்கெட்டு சட்டன்னு போட்டு ஓவர முடிக்கிறது, ஃபீல்டிங் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கு. இதே இதுல வந்து கொண்டு போலாம் என்ன கேட்டா. சரி, எல்லாம் சொல்லு. இன்னொரு மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன், நான் இதுதான் சொல்ல வந்தேன். இவங்க தப்பான என்ட்ரி பாயிண்ட் இறக்குறாங்க. ஏன்னா தூபே வந்து பினிஷர் மாதிரி பாக்குறாங்க. நம்பர் 6லலாம் வந்து இறக்கவே கூடாது. ஆனா டெவால் பிரவிஸ் நம்பர் 4ல கொடுத்தது வந்து நான் கம்பேர். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு ஓவர் கட் பண்ணதே பிரவிஸ் இருக்கான்னு சொல்லிதான் வருண் சக்கரவர்த்தி கொடுக்கவே இல்லை. ஆனா நரேனை வந்து அடிக்க முடியாது. ஓகே, நரேன் வந்து தனி லீக், அவர் வந்து கோட் ஆஃப் ஐபிஎல், அவரை விட்டு. ஆனா நீ அந்த இடத்துல சிவம் தூபவை நீங்க முன்னாடியே சர்ஃப்ராஸ்க்கு முன்னாடியே கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர் அனுகூல் ராயெல்லாம் சூப்பரா ஓவர் போட்டு போயிட்டாரு. அந்த லெவலுக்கு நம்ம விட்டுருக்க தேவையில்லை.
சர்ஃப்ராஸ் வந்து இல்ல ஏன்னா தூபே கொஞ்சம் டைம் எடுத்து செட் ஆகி ஸ்பின் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு போனா கரெக்டா இருக்கும். பட் எடுத்த உடனே அவரோட ப்ராப்பர் ஒரு ஒயிட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கரு அதெல்லாம் வந்து தூபேயால சிக்ஸ் அடிச்சு கிளியர் பண்ணி அந்த ஒரு ப்ராப்பர் ஃபினிஷரா அவரால் இது பண்ண இல்ல முடியல. நம்ம கிரெடிட்ஸும் கொடுத்தாகணும். இல்ல நான் அதனாலதான் நான் சொன்னேன் சர்ஃப்ராஸை வந்து இம்பாக்ட்ல ஹோல்ட் பண்ணுங்க. ஒருவேளை உனக்கு இயர்லி விக்கெட் சர்ஃப்ராஸ் எந்த டைம் தான் தெரியுமா பக்கவா இருப்பாரு. உனக்கு இயர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் உனக்கு வித்தின் த 10 ஓவர்ஸ் விழுந்துருச்சுன்னா அவர் கரெக்டா இருப்பார். இல்ல 1 விக்கெட் 2 விக்கெட் தான் விழுந்திருக்குல்ல பிரவிஸ் தூபே எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா நீ நல்லா யோசிச்சுப்பாரு, ஆயுஷும் சர்ஃப்ராஸும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர் ஏன்னா சர்ஃப்ராஸ் மோஸ்ட் ஆஃப் அவரோட பேட்டிங் ஸ்டைல் எப்படின்னா ஒரு மாதிரி தேர்ட் மேன்ல விட்டு லேட் கட்டு, தேர்ட் மேன்ல ஃபைன் லெக் லேப் ஷாட்டு இந்த மாதிரி தான் ஆடுவார். பிகைண்ட் தி விக்கெட் தான் ஸ்கொயர் தான் நிறைய ஆடுவார். ஆனா ஆயுஷும் அதே ஆயுஷ் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஃபுல் அந்த ஃபுல் மாதிரி ஷாட் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட் ஆடுவார். இதுல வந்து ஒரு கவர் டிரைவ் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் லாங் ஆன்ல 6 அது மாதிரி ஸ்பின் ஆடுறதுக்கு கஷ்டப்படுவார் ஆயுஷும் சரி சர்ஃப்ராஸும் சரி. ஆனா மிடில் ஓவர்ஸ்ல உனக்கு ஸ்பின் தான் நிறைய போடுறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும், புரியுது. பிரவிஸையும் தூபேவும் மேக்ஸிமைஸ் பண்ணணும், அந்த ஸ்பின்னை வந்து டாமினேட் பண்ணணும். அப்போ உனக்கு அந்த மாதிரி அந்த அதான் என்ட்ரி பாயிண்ட்டை வந்து சர்ஃப்ராஸ் என்கிட்ட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அதுதான் என்னோட பாயிண்ட். அதான் மாப்பிள, அப்ப நீ சொல்ற பாயிண்ட் வச்சுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வந்து அகிலேஷன் வந்து உள்ள வந்துருவாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்ப சொல்றதுல நான் அப்படியே ஓவர் ரிப்பீட்டேன் சோ தட் அவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிடும். சோ பிளேயிங் லெவல்ல எப்படி இருக்கும்னா, நீ சர்ஃப்ராஸை எடுத்துட்டு அகிலேஷன் இன் பிளேயிங் லெவன் சோ தட் அப்படியே பிளேயிங் லெவன் செட் ஆயிடுமா. இம்பாக்ட் பிளேயர்ல சர்ஃப்ராஸ் கான் பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா வச்சுட்டு நான் பிரசாந்த் வீரை உள்ள கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா டபுள் ஆப்ஷன் வந்துடும். இந்த என்ட்ரி பாயிண்ட் யோசிச்சுப்பாரு, நீ சொல்ற ஃபேக்டர்ல ஒரு 13 ஓவர் 14 ஓவர் ஆயிடுச்சு, பிரவிஸ் தூபே இன்னன்றப்போ எனக்கு அடிஷனலா ஒரு பிளேயர் வேணும். பிரசாந்த் வீர் இந்த அளவுக்கு பினிஷர் கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபேக்டர் உனக்கு அதான் கார்த்திக் சர்மா. அதனால 2 பேரும் பேட் கட்டிட்டாங்க. நீங்க பாத்தியா யாரு இம்பாக்ட் பிளேயர்னு தெரியாம 2 பேரும் பேட் கட்டிருந்தாங்க. சோ தட் உனக்கு அந்த ஆப்போனன்ட் வந்து ஒரு டாண்டம்ல வச்சுக்கலாம், இவங்க யாரா இறக்க போறாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்க்கு என்ன பண்றது. பிகாஸ் எல்லா டீமும் பயங்கரமா பாக்குறாங்க, ஏன்னா உனக்கு கிரவுண்ட்ஸோட சைஸஸ் அப்படி இருக்கிறதுனால லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பிளேஸ் வைட் ரோல். நமக்கு வந்து ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு சொல்ல போனா தூபே எக்ஸ்டெண்ட் பண்ணா உனக்கு லெஃப்ட் ஹேண்டே கிடையாதுன்றப்போ நீ சொல்ற காம்பினேஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், உனக்கு பிரச்சனையே கிடையாது. சர்ஃப்ராஸ்கான இம்பாக்ட், அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா இம்பாக்ட், 3-4 உனக்கு வந்து மேபி ஒரு ஃபாரினர் ஆப்வியஸ்லி மேத்யூ ஷாட் இல்லைன்னா மேட் ஹென்ரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னா இது கிளிக் ஆகும். பட் இது நீ சொல்ற மாதிரி உனக்கு வந்து ஏர்லி விக்கெட் விழுந்தா சர்ஃப்ராஸ் கான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து யாரை யூஸ் பண்ணுவேன்னா பிரசாந்த் வீரியோ இல்ல கார்த்திக் சர்மா பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன்ஸ். எனக்கு வந்து ஸ்பின் கொஞ்சம் எடுக்குது அப்படின்னா நான் பிரசாந்த் வீர் எடுத்துப்பேன், ஏன்னா 2 ஓவர் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. சோ அதை அவங்க திங்க் பண்ணி வைஸா யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் பாசிபிளி. கரெக்ட். ஆமா சூப்பர், இது கரெக்டான இதா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆருக்கு எதிராக வச்சு ஆர்ஆருக்கு எதிராக அப்புறம் ஆர்சிபிக்கு எதிராக ஒரு மாதிரி இயர்லி விக்கெட்ஸ் பவர் பிளேலே 2 விக்கெட் விட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து பிரவிஸை கொண்டு வர முடியாது, தூபாவையும் கொண்டு வர முடியாது. அந்த இடத்துல பக்காவான என்ட்ரி பாயிண்ட் யாருன்னா சர்ஃப்ராஸ் தான். அவனை இறக்கி விட்டுருணும் 20-2 இல்ல 30-2 அந்த மாதிரி டைம்ல சர்ஃப்ராஸ் இறக்கி விட்டுரும். இல்ல இவனுங்களே ஆடிட்டானுங்க 60-1 வந்துட்டானுங்க, ஒரு மாதிரி 7வது ஓவர்ல 2வது விக்கெட் விழுது அப்படின்னா வித்தின் 10 இல்ல தூபை இறக்கி விடும். வித்தின் 10 ஓவர்ஸ் ஓகே. 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் சர்ஃப்ராஸோட நீட் இல்ல, மேபி ஃபீல்டிங்ல வரலாம், தப்பு இல்ல. நிறைய பேர் ஃபீல்டிங்னு சொல்றாங்க, ஃபீல்டிங்ல வந்து கொண்டு வரலாம், மேபி இம்பாக்ட் அந்த மாதிரி கொண்டு வரலாம் சப்ஸ்டிட்யூட் சொல்லிட்டு. பட் ரொம்ப இதுவா இருக்காது. பட் எனர்ஜி இந்த ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். பாப்போம். சரி, நிறைய சிஎஸ்கே பத்தியே பேசிட்டோம், கேகேஆர் பத்தி இல்ல மாப்பிள இந்த லாஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் அதான் நீ சொன்ன மாதிரி 4 விக்கெட் 5 விக்கெட் டவுன் ஒரு எண்ட்ல எனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கண்டிஷன் பேஸ்ட் ஆன் யார் ஆப்போனன்ட் ஆடுறாங்களோ கார்த்திக் சர்மா ஆர் பிரசாந்த், ஏன்னா அந்த ஒரு ஃபினிஷ் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் பெஸ்ட் பெட் ராதர் தென் சர்ஃப்ராஸ். சோ எனக்கு இந்த மாதிரி நான் வந்து டைனமிக்கா வச்சுக்கிட்டா எனக்கு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். அண்ட் அகில் ஹுசைன் நான் எப்படி ஆடதாண்டா போறேன், அவர் பவுலிங் போட தான் போறாரு. ஆமா, அது வேற ஒண்ணு. சோ இல்லடா அவர் ஆட்டு போயிருவேன் நான். பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்றதால உனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். சோ ஓவர் டர்னோட ஃபினிஷ் பண்றப்ப இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலா செமையா இருக்கு. நான் கூட முதல்ல பார்த்தப்ப யோசிச்சேன், பட் இப்போ அகிலேஷன் போடுற பவுலிங் பார்த்தப்ப ட்ரஸ்டபிளா 4 ஓவர் போடுறனா நீ ஒரு இம்பாக்ட் வச்சுக்கிறது ரிஸ்க். அப்படி சர்ஃப்ராஸ் உள்ள நீ வேற யாரும் இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்தா உனக்கு 4 ஓவர் வேஸ்ட் ஆயிடும் அண்ட் விக்கெட் எடுக்கிறது வேஸ்ட் ஆயிடும். சோ அதுன்றதுனால எனக்கு அவரு சின்ன கிரவுண்ட்ல கூட போடுவாரு, பாசிபிளி இது ஒர்க் ஆகும். அப்கமிங் கேம்ஸ்ல பாப்பாங்க, ஏன்னா சர்ஃப்ராஸ் வந்து லீத்தல் வில் பி ஆன் பவர் பிளே ஏர்லி மேட்சஸ்ன்றப்போ சூனரா இது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். எஸ்ஆர்எஸ் மேட்ச் நடக்காது, பட் மும்பை மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா உனக்கு இது உனக்கு ஆல் பேஸ் டிக் 6 பேட்ஸ்மேன் சாலிடா 6 பேட்ஸ்மேன் 8 பவுலர் 4 சாலிட் பவுலர்ஸ். இல்லடா சாலிடா 4 பவுலர்ஸ் 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு பேஸ் 3 சிவந்து பேசத்துக்கோ ஆல்ரவுண்டர் சிவந்து பேசத்துக்கோ என்ன என் தலைவனு ஆல்ரவுண்டர்
ஆனா உனக்கு இப்ப பாரு கரெக்டா ஒரு 6 உனக்கு 5க்கு 6 பேர் ப்ராப்பரா இருக்காங்க. அது போக உனக்கு சிவம் 7வது பவுலரா நான் கண்டிப்பா வச்சுப்பேன். ஆமா, சோ கண்டிப்பா. இப்படி இருக்குன்னா டீம் காம்பினேஷனுமே உனக்கு சூப்பர். ஏன்னா இப்ப நீ குர்ஜபின் அடி வாங்கினான். சோ அந்த மாதிரி யாராவது ஒரு மாத்தி கீத்தி போடுறதுக்கு உனக்கு கரெக்டா இருக்கும். நல்ல ஸோ ஆப்ஷன் தான். சிஎஸ்கே ரைட் ஆன் ட்ராக். ஸோ எனக்கு கேட்டா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா ருத்துராஜ் ஹேஸ் டு ஸ்டெப் அப். அவரோட கேமையும் சரி, அவர் ரன்னே ஒரு பேட்ல இருந்து வர மாட்டேங்கி ஒரு மாதிரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் இருக்காரு. அக்ரெசிவா கேப்டன்ஷிப். போலாம், எனக்கு கிட்ட தப்பே இல்லை. ஒரு மைண்ட் ஷிஃப்ட் சேஞ்ச் தான். எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லைடா, 15 பால் 29 ரன் வந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆயுஷ் மத்திய அடிக்க போறேன் அப்படின்னாலும் அவர் அந்த குவிக் ஃபயர் ரன்ஸ் வேணும். பாலை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பவர் பிளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மட்டும் பவர் பிளே சொதப்பிருந்தாங்கன்னா 160 தான் முடிச்சிருப்பானுங்க சிஎஸ்கே. ஈஸியா வின் ஈஸியாக பண்ணிருப்பாங்க. அடிச்சிருப்பாங்க கேகேஆர். ஆமா, அது ஸோ மட்டும் தான். ஓகே, நீ கேகேஆர் கிட்ட போயிடலாம். அதான் ரொம்ப பேசிட்டோம் சிஎஸ்கே பத்தி. ஆக்சுவலா நான் இதான் இந்த சிஎஸ்கே வின் வந்து நம்ம டெடிகேட் பண்றது யாருக்கு டே பண்ணா நம்ம சேனல்ல அமி கேகேஆர்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு இந்த வின் வந்து டெடிகேட் பண்ணி விடலாம். ஸோ கேகேஆர் பர்ஸ்பெக்டிவா நான் கேட்கறேன். நான் வந்து ஒரு சேஞ்ச் சொன்னேன், தேஜஸ் வித்யாஹாஸ் இங்க ஆடணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவனுக்கு ஆட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து கேமரன் கினோட பிரஷர் அவங்களுக்கு இருக்கு, 25 கோடி. நீ கேமரன் கினை கண்டிப்பா இந்த டீம்ல வச்சுப்பியா, இல்ல இதுக்கப்புறமும் வந்து எனக்கு வந்து அந்த பிரைஸ் டாக் முக்கியம், ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்னா நீ பவுலிங்கும் போறது கிடையாது, பேட்டிங் ஒழுங்கா ஆடுறது கிடையாது. சோ இந்த டீமை எப்படி வந்து மாத்த முடியும்? ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு கேகேஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ பேசுறனா எப்படி பேசுவ? ஆக்சுவலா கேகேஆர் வந்து இதுக்கப்புறம் என்னால வந்து வின் பண்ண முடியும், அட்லீஸ்ட் நான் ட்ரையாவது பண்ண முடியும், காம்பினேஷன் மாத்தினா சிஎஸ்கே மாத்திட்டாங்க, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு 36 கோடி 32 கோடி அப்படியே விட்டுட்டாங்க வெளியே. அதுக்கப்புறம் தே ரீவாம்ப்ட் திஸ். சோ அந்த மாதிரி நான் கேகேஆர் பண்ணா என்ன பண்ண பெட்டரா இருக்கும்? அதான் அவங்க கேமரன் கிரீனை ஆடவே முடியாதுடா. அப்படியே அவங்க ஆடுறதா இருந்தாலுமே இன்னைக்கு பயங்கர பிளண்டர் பண்ணாங்க. கேமரன் கிரீனுக்கு போய் செகண்ட் ஓவர் கொடுக்குறாங்க, மனசாட்சியே இல்லாம. அந்த ஓவர்ல தான் அவங்க அடி வாங்கினதே. அது வரைக்கும் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க. 2 ஓவர்ல 30 ரன். அந்த பவர் பிளே ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. ஏன்னா பவர் பிளே மெயினான இது. கார்த்திக் தியாகிக்கு அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஓவர் கொடுத்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அதை அவங்க ட்ரை பண்ணாம கேமரன் கிரீனை உள்ள போட்டு இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்க எப்படின்னா டூ மச் ஆஃப் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ அதனால எல்லாருமே அவங்களோட அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அகில் ஹுசேன் வராருன்னு சொல்லி நரேனை மேல ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா அது இவங்க ஆக்சுவலி நான் நல்ல மூவ் தான். நான் ஒரு கேப்டனா இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன். பட் சிஎஸ்கே அப்படியே பிளான் பிக்கு வந்துட்டாங்க. மிச்சல் கம்போஜ் கலில ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பிளான் தான். அதான் ஆனா டாக்டிக்ஸ். நரேன் கிளிக் ஆகல. ஆக்சுவலி நரேன் கிளிக் ஆகுது, நல்ல ஆப்ஷன், நல்லா தான் இருந்திருக்கும். நரேன் கிளிக் ஆகல. நரேன் கிளிக் ஆகாததுனால என்னென்ன பிரச்சனைனா, பின்னால அவுட் ஆயிட்டாரு. நரேனும் கிளிக் ஆகல. ரஹானே வந்து ஒன் ஸ்டெப் இதுல ஒன் டவுன்ல வராரு. பார்த்தா கரெக்டா அவர் பவர் பிளேல பாலே வரல. 10 பால் தான் ஆடிட்டு 10 இருந்தாரு. பால் தான் இருந்தாரு. அங்கிரீஷ் ரகுவன்ஷி அடுத்த பொசிஷன்ல வராரு. அவர் ஆக்சுவலி ஓப்பனிங் பேட்டர் மாதிரி இல்ல ஒன் டவுன்ல ஆடணும், நம்பர் 4. 2 டவுன்ல வராரு. ஆமா, நம்பர் 4ல வராரு. அதுக்கப்புறம் யாரா வரான்னு பார்த்தா சரி அப்புறமா கிரீனை இறக்குவான்னு ரிங்கோ பார்த்தா கிரீன் வராம ரிங்கு சிங் இறக்குறாங்க. லெஃப்ட் ரைட். ரிங்கு சிங் இறக்குறாங்க, என்னன்னே ஒண்ணுமே புரியல. ரிங்கு சிங்கும் அங்கிட்ட அடுத்து பார்த்தா கிரீன் வராரு. கிரீன் வந்து நான் என்ன பண்ணனே தெரியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை மாட்டி அதுக்கான பவல் வராரு. ரிங்கு சிங் பாத்தியா, ரிங்கு சிங் ஆடிட்டு இருக்க பவல் அங்க ஒரு 4 பால் ஸ்டேக்கே ரொட்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலி ரிங்குவும் ஸ்பின்னுக்கு ரொம்ப தடவுறாரு. அவர் லாஸ்ட் 2 வந்து இயர்ஸா பெரிய ஃபார்ம்லாம் இல்ல. சொல்லி ஃபினிஷர்னு சொல்லி நீ இந்த தெவாட்டியா ரிங்கு சிங் இவங்களை வாழ்க்கையே அழிச்சிட்டானுங்க இவனுங்க. நீங்க ஃபினிஷரு 4 பால் 20 ரன் அடிக்கணும், 5 பால் 25 ரன் அடிக்கணும், அப்படியே ஒரு சிமுலேஷன் கொடுத்து ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரைக் ரொட்டேட் அவரால் ஸ்பின்னர் ரொட்டேட் லாங் இன்னிங்ஸோட கேப்பபிலிட்டி இல்ல. ஆமா, பவல கத்துறாரு, டேய் சிங்கிள் மாறுனா. ஆனா அந்த பால் சிங்கிளும் கிடையாது. 4 பால் டாட் பால், 5ஆவது பால் வெறுப்பாகி தூக்கி அடிச்சு கேட்ச். நான் போறேன்டா, உள்ளே போறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ பவல் அண்ட் ரமன்தீப் ஆடினாங்களா நல்லா இருந்தாங்க. தான் இருந்துச்சு. ஒரு 30 பால்ஸ் 90 ரன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இத அவங்க வந்து கேமை க்ளோஸ் அவுட் பண்ணனே பார்க்கல. ஒரு மாதிரி கிட்ட வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ரன் ரேட் காட்டாங்க. ஏன்னா ரன் ரேட்டுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வின்னுக்கே ஆடல. ஏன்னா 90 ரன்ஸ் இருக்கு, ஆல் பால் ஸ்லாக் பண்ணணும். அப்படி பண்ணாம சிங்கிள் 4 கிவ் அப் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா கிவ் அப் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட் கொடுக்க கூடாது, நம்ம 10 விக்கெட் கொடுக்க கூடாது, நம்ம வந்து நம்ம கான்பிடன்ஸ் ஏத்துக்கலாம். அதாவது எப்படி இருக்குன்னா டீம்ல வந்து நம்ம பொசிஷன் செக்யூர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு. ரமன்தீப் ஆடுறப்போ நம்ம வந்து இந்த கேமை வின் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நல்லா போட்டுட்டு இருக்காங்க, நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம அடிக்க போய் அவுட் ஆயிட்டோம்னா நமக்கு கேம் பிளேஸ் செக்யூரா இருக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல 2 பேருமே ஆடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே பொசிஷனே வாலட்டைல் தான். ரோமன் பாலையும் கை வச்சிருவாங்கன்னு பயம். ஏன்னா கேமரன் கிரீன் மேல கை வைக்க மாட்டாங்க அவ்வளவு ஈஸியான்னு சொல்லிட்டு. ரமன்தீப் சிங்கும் பெருசா WT பிளேயர்ன்றதுனால மேபி வேற யாராவது கை வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அனகுல் ராய் பெர்ஃபார்மிங் வெல் இன் போத் பேட் அண்ட் பால்ன்றனால. ஸோ இதுதான். ஸோ கேகேஆர் இதுக்கப்புறம் வந்து வெறும் ஈஸி பாயிண்டா இருந்தா கஷ்டம், கடைசியா பார்ட்டிசிபேட்ல தான் வருவாங்கன்னு தோணுது. நம்ம ஆல்ரெடி பண்ணிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு காம்பினேஷன்ஸே இல்லை. ஒரு வேலை 10 ரன் வந்தா சேஞ்சஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். மற்றபடி இது வெரி அவுட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்.
இல்ல ஜிடியோட. அடுத்த மேட்ச் பத்திரனா வருவாரு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு மாதிரி யூனி டைமென்ஷனல் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா உனக்கு பவர் பிளேல போடுறதுக்கு பவுலரே இல்ல இவங்கிட்ட. திரும்ப திரும்ப வைபவ் வரவராவே நம்பிட்டு இருக்காங்க. வைபவ் வர செம அடி வாங்கிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டரே இல்ல. டெத்லயும் அவர் டெத்துல தான் பயங்கர அடி. அவர் ஓப்பனிங்ல போட்டாலும் ஓப்பனிங் அடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க பத்திரானாவை எடுத்துட்டு வந்தாலுமே இவங்க வந்து பவர் பிளேல கொடுக்க மாட்டாங்க. திரும்ப 12, 12வது ஓவர். 14, 16, 18 தான் என்ட்ரி பாயிண்ட் அப்படிதான் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ கார்த்திக் தியாகியுமே இவங்க டெத்தில் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்பின் ஓரளவுக்கு ஷார்ட்டடா இருக்கு, டெத் இருக்கு. பட் ஆனால் அந்த பவர் பிளேலேயே அவங்க மேட்சை விட்டுறாங்க. மேபி இவங்களோட பெஸ்ட் பெட் என்னன்னா வேற ஏதாவது லோக்கல் டேலண்ட்ஸ் இல்ல அந்த மாதிரி யாராவது நேற்று இறக்குனாங்களே யாருமே இல்லடா. பிரஃபுல் ஹிங்கே அந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது யாருமே இல்ல. இறக்குனா உண்டு. நான் பார்த்தேன், அது யாருமே இல்லாம கிடையாது. வைபவ் வரவரெல்லாம் வேஸ்ட் எனக்கு கேட்டா. கேமரூன் கிரீனா நான் தூக்கிடுவேன். அவர் வந்து ஆடுறதே எனக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். டிம் சைஃபர்ட்டும் பின்னால் ஃபின் ஆலனுமே ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பார்ட்னர். ஸோ அந்த பேரை நான் இறக்குவேன். பட் ஆனால் இவங்க டிம் சைஃபர்ட்டே வெளியே குறைச்சிருக்காங்க. அவ்வளவுதான்டா. 350 ரன் அடிச்சாரு அவரு. அதான் இவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆகல. இத்தனைக்கும் ரகுவன்ஷி கூட கீப்பிங் பண்றாரு அப்படின்றப்போ தான் கேப்டன்சி ரகனை மேலே ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஒரு என்ன சொல்றது, இதுக்கப்புறம் வந்து இவங்க கேம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுமானா அன்லெஸ் இவங்க ஏதாவது மேஜிக் பண்ண மட்டும் தான் உண்டு. இல்லைன்னா வந்து எப்பவுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம இப்படிதான் இருந்தோம். அதனால தான் ரீசனபிளா தெரியுது. காம்பினேஷன் செட் ஆகாம இதை மாத்து அதை மாத்து, ஃபாரினர்ஸ் மாத்து, கான்வே ஆட முடியாம, ரச்சின் ரவீந்திர ஆட முடியாம, ஸோ பத்திரானாவும் பெருசா இம்பாக்ட் கிளிக் ஆகுமான்னு தெரியல, நேத்தன்லிஸ் ஆடாம உட்காந்து வச்சு நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ அது அப்படியே அவங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகுது. பிகாஸ் அவங்களுக்கு ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு ஆள் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பத்திரானா இல்ல, முஸ்தபிஸ் மேல ட்ரஸ்ட் பண்ணி வச்சாங்க. ஒரு 65 கோடியோட போன டீம் வந்து இவ்வளவு மோசமா பர்ஃபார்ம் பண்ணுது. லைக் ஆல்மோஸ்ட் 25% 20% இந்த கிரீன் வந்து பண்ண முடியல. நீங்க அவர் எங்க யூஸ் பண்ண முடியும்? நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். நீங்க கிரீன் மேல ட்ரஸ்ட் பண்றீங்களா, ஓகேப்பா நான் இவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னேன்னா சிம்பிள், அவரை பவர் பிளேயர் ஆட வைங்க. மேபி அவர் அடிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல பவர் பிளேயர் ஆட வச்சிருவாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. பின்னாலும் ஒன்னு கண்ணு மூடி சுத்துறாரு. அவருக்குமே வந்து எக்ஸ்பிளைட் பண்ணிட்டாங்க. அந்த அவுட் ஸ்விங் போற டெலிவரி போட்டப்போ கூட கிளம்பிடுறப்போ நான் கேமரன் கிட்ட ஓப்பனிங் இறக்கிட்டு நீ அடி அப்படின்றத நான் விட்டுருவேன். ஏன்னா அவரோட மும்பைக்கு ஆடுறப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு ஆடுறப்பையும் ஓப்பனிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு டாப் 3ல. அண்ட் மோரோவர் இந்தியாவுக்கு இங்க டூர் வந்தப்பையும் ஓப்பனிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு பயங்கரமான அள்ளி போச்சு. சோ நான் டாப் ஆர்டர்ல இறக்கி வச்சிருவேன். இல்ல இப்படி ஆடிலாம் டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், அப்புறம் ஒன் டவுன்ல நீ சொன்ன மாதிரி கேம் கிரீன். அப்ப பவுலிங் யார் ஆடுவா? பத்திரன் ஆட முடியாதுல. ரஹானே பத்திரன் ஆட முடியாது. நரேன் கன்ஃபார்ம். அவங்களுக்கு இப்படிதான் அடிவாங்க. அவங்களுக்கு ரகனை நம்பர் 3ல மட்டும் தான் ஆட முடியும். நம்பர் 3 கீழே ரகனை இறக்குனா அவங்க வந்து நகனை வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு தான் ஆடுவாரு. அந்த டீமுக்கு ஆட மாட்டாருனால எனக்கு இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். நீ எய்தர் ஆஃப் ஃபின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட் மட்டும் தான் ஒன்னு ஆட முடியும். அதுதான் அவங்க எடுத்தாங்கன்றப்போ ரெண்டு பேரும் ஆடணும்னா உனக்கு சுனில் மத்தீஷா பத்திரனா நோ பிரைண்டர். அன்டில் இஸ் இன்ஜூர்ட் அவர் தான் எடுப்பாங்கன்றப்போ அது அவங்களுக்கு மாட்டிக்கும். ஸோ நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணி எப்படி வர போறாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம ஒரு 8th பிளேஸ் வந்திருக்கோம். அடுத்து ஹைதராபாத் கூட. ஏன்னா இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னா 4th பிளேஸ்ல இருக்கணும் 4 பாயிண்ட், 8th பிளேஸ் இருக்கணும் நம்ம 7th பிளேஸ் 8th பிளேஸ்ல இருக்கோம் 4 பாயிண்ட். ஸோ என்ஆர்ஆர் மட்டும் தான் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆட போற கேம்ஸ் எல்லாமே வந்து மிடில் டேபிள் இருக்கவங்க தான். எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, ஜிடி, எல்எஸ்சியோட 2 பாயிண்ட் இருக்கு, 2 கேம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீம் கூட இருக்கனால திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் த காம்பினேஷன்ஸ் அண்ட் கோ ஃபார் த பிளே ஆஃப் ரேஸ். இன்னும் 2 கேம் வின் பண்றோம்னா நம்ம அந்த 3-4க்கு சண்டை போட ரெடி ஆகும். ஸோ அப்படியே ஒவ்வொரு கல்லா கட்டி அடிக்கணும். நம்ம சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இம்பாக்ட் சூனர் லேட்டர் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவங்க திஸ் டீம் வில் பி டீம் டு பீட்டர் இருக்கும். பார்ப்போம். கரெக்ட். எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா கொஞ்சம் ருத்து வந்து கொஞ்சம் பேட்டிங்ல வரும். நிறைய பேர் கமெண்ட் கூட சொல்லிட்டாங்க ருத்து தூக்கணும், இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லிட்டு ருத்து வந்து வேஸ்ட் தூக்கணும். அப்பெல்லாம் கிடையாது. ருத்துராஜ் வந்து 2020 அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் பிளேட் லைக் ரெய்னா ஃபார் சிஎஸ்கே. ஹி ஒன் தி மேட்ச், மோஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச், மோஸ்ட் சிக்ஸஸ், மோஸ்ட் போர்ஸ். இப்ப கேப்டன்சி பிரஷர் இருக்கு. லைக் ஒன்ஸ் இந்த கேம் வின் ஆகிறப்போ அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதுக்குள்ள வந்து இதை மாத்த அதை மாத்த சன் சாம்சன் கேப்டனா மாத்தலாம் கிடையாது. லைக் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இப்ரூவ்ட். அவருக்கு வரதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பேடாலாம் அவுட் ஆகல. லைக் ஷார்ட் ஆடுறது மாதிரி ட்ரை பண்ணி அவுட் ஆறாரு. கேம் கொடுப்போம், இந்த 14 மேட்ச் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாக்கலாம். லைக் தூக்குறதுன்றதான் வந்து இது இட்ஸ் அவுட் ஆஃப் கான்டெஸ்ட். சும்மா இவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இதை மாத்த அதை மாத்தன்றது. ஆமா இல்ல தூக்க அதெல்லாம் கூட தேவையில்லை. ஏன்னா அவர் இன்டென்ட்டை மாத்திக்கலாம். இன்னும் அக்ரெசிவா போலாம், தைரியமா போலாம். ஏன்னா அவனுக்கு ஆள் இருக்காங்க பின்னாடி. இவர் வந்து ஒரு மாதிரி டபுள் மைண்டடா இருக்காரு. இருந்திருக்கலாம் டீமுக்கு. ஒன்ஸ் டீம் வின் ஆனோம்னா கான்ஃபிடன்ஸ் வரும்டா. பாப்போம். இந்த ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் மேட்டர் போயிடுச்சுனாலே டீம் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். கண்டிப்பா போய் சேர்ந்துரும் நினைக்கிறேன். ஓகே, முடிச்சலாமா கடையா? ஆமா, நல்ல வின்னு. ஸோ மக்கள் எல்லாத்துக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டா வருது நம்ம கிட்ட.
ஸோ நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையணும். நம்ம சிஎஸ்கே வின்னு வேற, ஜாலியாக வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக தூங்குங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் பாய்.